கேதார காண்டம். பலியின் யாகசாலைக்கு வாமனமூர்த்தியின் வருகை. லோமச முனிவர் கூறினார், தங்கள் கர்ம வினையால் சூழப்பட்ட மகேந்திரனான தேவேந்திரன் தன் குருவான பிரகஸ்பதியிடம் இவ்வாறு கூறினார். பெரிய முயற்சியின்றி ஒரு துன்பத்தை நாம் கடந்து செல்ல உதவும் சடங்கு அல்லது வழிமுறை எது? அதனை எனக்கு விளக்கியருள வேண்டும். பிரகஸ்பதி இவ்வாறு கூறினார், நாம் அமராவதியை விட்டு வெளியேறுவோம். வெற்றியை விரும்பும் நாம் நம் குடும்பத்தினருடன் வேறு இடத்திற்கு செல்லலாம். தேவர்கள் அனைவரும் அவ்வாறே செய்தனர். மயில் வடிவம் கொண்ட புரந்தரன் தேவேந்திரன் அமராவதியை விட்டு உடனடியாக வெளியேறினான். யமன் காகத்தின் வடிவத்தை ஏற்றான். செல்வத்தின் அதிபதியான குபேரன் ஓணானாக மாறினான். அக்னி சிறிய புறாவாகவும் மகேஸ்வரனார் தவளையாகவும் மாறிச் சென்றனர். நைருதன் அதே கணத்தில் புறாவாக மாறிச் சென்றான். பாசி வருணன் கபிஞ்சல பறவையாகவும் வாயு கபிஞ்சல புறாவாகவும் இவ்வாறு பல்வேறு வடிவங்களை ஏற்று அவர்கள் ஸ்வர்க்கத்தை விட்டு வெளியேறினர். மிகுந்த அச்சத்துடன் அவர்கள் கஷ்யப முனிவரின் புனிதமான ஆசிரமத்திற்கு சென்றனர். அவர்கள் அனைவரும் தங்கள் தாயான அன்னை அதிதி தேவியிடம் தைத்தியர்களின் அசுரர்களின் செயல்களை குறித்து கூறினர். அந்த விரும்பத்தகாத செய்தியை கேட்ட அதிதி தன் புதல்வர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவளாதலால் தேவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இக்கட்டான ஆபத்து குறித்து கஷ்யப முனிவரிடம் உரையாடினாள். முனிவரே, என் சொற்களை கேட்டருள்வீராக. அவற்றை செவிமடுத்த பின்னர் அதற்கேற்றதை செய்வது தங்களுக்கு உகந்ததாகும். தேவர்கள் தைத்தியர்களால் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அமராவதியை விட்டு வெளியேறி உங்கள் ஆசிரமத்திற்கு வந்துள்ளனர். அவர்களை காத்தருள்வீராக. பிரஜாபதியே, அவளது சொற்களை கேட்ட கஷ்யப முனிவர் பின்வருமாறு கூறினார். மெல்லிய இடையுடைய அழகிய பெண்ணே, அசுரர்கள் தங்கள் கடும் தவத்தின் காரணமாக வெல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கற்புக்கரசியே, அவர்கள் பிருகு முனிவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். உண்மையில் அவர்கள் வெல்வது ஒரு கடும் தவத்தை மேற்கொள்வதன் மூலமே சாத்தியமாகும். அழகிய பெண்ணே, தேவர்களின் காரியங்களை நிறைவேற்ற மிகச்சிறந்த பாக்கியம் கொண்டவளே, இந்த புனிதமான விரதத்தையும் நியமத்தையும் கூடிய விரைவில் கடைபிடிப்பாய். உன் நோக்கத்தை அடைவதற்கு ஏற்ற அந்த விரத முறையை நான் விளக்குகிறேன். சிறந்த பெண்ணே, கூறப்பட்ட விதிமுறைகளின்படி மிகுந்த முயற்சியுடனும் கவனத்துடனும் அதை செய்வாயாக. பாத்ரபத மாதத்தின் மென்மையான இயல்புடையவளே, தசமி 10வது நாளன்று புலநடக்கத்துடன் உடல் மற்றும் மனதளவில் தூய்மையாக இருப்பாய். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மகிழ்விப்பதற்காக ஏக பக்த விரதத்தை ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொள்ளுதல் அவற்றை மேற்கொள்ள வேண்டும். விரும்பிய அனைத்தையும் நேரடியாக அருளும் இறைவனான பகவான் ஸ்ரீஹரியை சிறந்த தினமும் நற்பேறு கொண்ட பெண்ணே, அவரது பக்தர்கள் பின்வரும் மந்திரத்தை கொண்டு பிரார்த்திக்க வேண்டும். மந்திரமானது, இறைவா, நான் உமது பக்தன். தசமி திதியில் தொடங்கி 3 தினங்களுக்கு இந்த புனித விரதத்தை நான் மேற்கொள்வேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எனக்கு அனுமதி அளிப்பீராக. பிரபஞ்சத்தின் இறைவனை இந்த மந்திரத்தை கொண்டே பிரார்த்திக்க வேண்டும். பக்தர் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். உப்பு சேர்க்காத அந்த சமைத்த உணவை அன்னத்தை வாழை இலையில் வைத்து உட்கொள்ள வேண்டும். 11ஆம் நாளில் மிகுந்த கவனத்துடன் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். பின்னர் சிறந்த இடையமைப்பை கொண்ட பெண்ணை இரவில் மிகுந்த முயற்சியுடன் விழித்திருக்க வேண்டும். 12ஆம் தினத்தில் பிரார்த்தனை விதிமுறைகளின்படி கவனமாக பாரணை விரதத்தை முறைப்படி முடித்தல் செய்ய வேண்டும். சிறந்த பிராமணர்களுக்கு உணவளித்த பின்னர் உறவினர்களுடன் இணைந்து பாரணையை மேற்கொள்ள வேண்டும். பக்தர் இவ்வாறு 12 மாதங்களும் அந்த புனித விரதத்தை எந்த ஒரு சோர்வோ மந்த தன்மையோ இன்றி பாத்ரபத மாதம் ஆண்டின் இறுதியில் வரும்பொழுது ஏகாதசி 11ஆம் திதியில் அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். அவரவர் வசதிக்கேற்ப தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட கலசத்தின் மீது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவுருவத்தை வைக்க வேண்டும்.
திருவோண நட்சத்திரம் கூடி வரும் துவாதசி திதி நாளில் அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு மங்களகரமான நாளாகும். அனைத்து குறைகளையும் தவறுகளையும் களைவதற்காக பக்தர் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். கஷ்யப முனிவர் கூறியதை செவிமடுத்த அதிதி தேவி விதிமுறைகளை துல்லியமாக பின்பற்றி ஓராண்டு காலம் அந்த புனிதமான விரதத்தை மேற்கொண்டார். பிராமணர்களை ஓராண்டு காலம் நடைபெற்ற அந்த புனித விரதத்தால் ஜனார்த்தனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி மகிழ்ந்தார். திருவோண நட்சத்திரம் கூடி வந்த துவாதசி திதியில் அவர் அதிதி தேவியின் முன் தோன்றினார். ஸ்ரீதேவியின் நாயகரான அவர் ஒரு பிரம்மச்சாரியின் வேத மாணவர் வடிவில் காட்சியளித்தார். இருகரங்களையும் அவர் தாமரை மலர் போன்ற விழிகளையும் கொண்டிருந்தார். அவர் அதசி சணல் மலரின் நிறத்தை பெற்றிருந்த அவர் காட்டு மலர் மாலையால் அலங்கரிக்கப்பட்டவர். தனது வழிபாட்டின் நடுவே அவரை கண்ட அதிதி வியப்படைந்தாள். தாமரை மலர் போன்ற விழிகளை கொண்ட அந்த அம்மை கஷ்யப முனிவருடன் இணைந்து அவரை துதித்தார். அதிதி தேவி கூறினாள், அனைத்து காரணங்களுக்கும் மூலமானவரே, பிரபஞ்சத்தின் ஆன்மாவே, பிரபஞ்சத்தை படைத்தவரே, சித் உயிரூட்டும் உணர்வு வடிவிலான இறைவனை, சிறந்த வடிவம் உடையவரே, எவருக்கும் தாழ்வற்ற பரமாத்மாவே, உங்களுக்கு நமஸ்காரம். தடையற்ற ஞானம் கொண்ட இறைவனை, தங்களுக்கு நமஸ்காரம். அதிதி தேவியால் இவ்வாறு துதிக்கப்பட்டதும் தேவர்களின் தலைவனான அச்சுதன் புன்னகைத்து கொண்டே தேவர்களின் தாயான அதிதி தேவியிடம் கூறினார். இறைவனார் கூறினார், பாவமற்றவளே, உமது மிகச்சிறந்த தவத்தால் நான் மகிழ்ந்து திருப்தி அடைந்தேன். தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உடலை கொண்டு நான் வந்துள்ளேன். இறைவனின் வார்த்தைகளினை செவிமடுத்த அதிதி தேவி அவரிடம் கூறினாள், இறைவா, தேவர்களை விட அதிக வல்லமை வாய்ந்த அசுரர்களால் தேவர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். ஜனார்த்தனரே, உம்மை சரணடைந்த அந்த தேவர்கள் அனைவரையும் காப்பாற்றி அருள்வீராக. அவளது வார்த்தைகளினை செவிமடுத்த வைகுந்தத்தின் ஏக இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தெய்வங்களின் செயல்பாடுகள் மற்றும் பலி செய்ய திட்டமிட்டிருந்த அனைத்தையும் அறிந்து கொண்டனர். பின்னர் பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்தையும் சிந்தித்தார். இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? அதன் மூலம் தேவர்கள் வெற்றி பெறவும் சிறந்த தைத்தியர்களான அசுரர்கள் தோற்கடிக்கப்படவும் முடியுமே. பின்னர் இறைவன் தனது கதாயுதத்திடம் கூறினார், பெரும் சிறப்புமிக்க ஆயுதமே, நீ இப்போது விரோச்சனனின் மகனிடம் சென்று அவனது மரணத்தை நிகழ்த்துவாய். அவனை விரைவாக கொன்று விடுவாய். அழகிய வடிவம் கொண்ட அந்த கதாயுதம் புன்னகைத்து கொண்டே ரிஷிகேஷனிடம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கூறியது, அவனை கொல்வது எனக்கு இயலாத காரியம். ஏனெனில் பலி சிறந்த பிரம்மண்ய குணம் கொண்டவன், வேதங்களில் தேர்ச்சி பெற்றவன், பிராமணர்களிடம் நட்பும் விருந்தோம்பல் பண்பும் கொண்டவன். பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சக்கராயுதத்துடன் சமாதானப்படுத்தும் துணியில், அதாவது அதை இணங்க வைக்கும் வகையில் கூறினார், சுதர்ஷனனே, நீ விரைவாக சென்று பலியை கொல்வாயாக. அப்போது சுதர்ஷனாழ்வார் சக்கரபாணியிடம் சக்கரத்தை ஏந்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அவசரமாக கூறியது, மகாபிரபுவை, பலியை கொல்வது என்னால் இயலாத காரியம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, நீங்கள் இவ்வாறு பிராமணர்களுக்கு அல்லது வேத நெறிக்கு பற்றுறுதி கொண்டவரும் பிராமணியரும் அவ்வாறே இந்த மாபெரும் தைத்தியனும் அசுரனும் திகழ்கிறான். சாரங்கபாணியிடமும் சாரங்கம் என்னும் வில்லை ஏந்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமும் அவரது வில் இதே கருத்தை கூறியது. அதனை செவிமெடுத்து அவர் வியப்படைந்தார். அவர் அதனை குறித்து பலவாறாக சிந்திக்க தொடங்கினார். நீண்ட நேரம் ஆழ்ந்து சிந்தித்தார். அத்ரி முனிவர் கூறினார், அக்காலத்தில் அந்த அசுரர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? அதனை செவிமெடுக்கலாம். லோமச முனிவர் கூறினார், பின்னர் பலி முதலான அசுரர்கள் அனைவரும் புரந்தரனுடன் தேவேந்திரனுடன் போரிடும் விருப்பத்துடன் சொர்க்கத்தில் உள்ள அந்த அழகிய நகரத்தை முற்றுகையிட்டனர். தேவர்கள் வெவ்வேறு வடிவங்களை ஏற்று ஸ்வர்க்கத்தை விட்டு வெளியேறி கஷ்யப முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றிருந்தது அந்த அசுரர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கோட்டை சுவரில் ஏறினர். சுரேசனை தேவேந்திரனை கொல்லும் விருப்பத்துடன் தைத்தியர்கள் அமராவதிக்குள் நுழைந்த போது அது ஆள் அரவமற்று வெறுமையாக இருப்பதனை கண்டனர். அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் முடிசூட்டு விழாவிற்கான விதிமுறைகளின்படி சுக்ராச்சாரியாரால் தேவேந்திரனின் சிம்மாசனத்தில் பலி சக்கரவர்த்திக்கு முடிசூட்டப்பட்டது. அசுரர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்திருந்தனர். விரோச்சனனின் மகனான மாவீரன் பலி அவ்வாறு அந்த ராஜ்யத்தின் நிலை பெற்று மகேந்திரனாரின் அதிகாரமிக்க பதவியில் மிகுந்த செழிப்புடன் திகழ்ந்தான். நாகர்களும் அசுர கூட்டங்களும் அவனுக்கு
பணிவிடை செய்தனர். மகேந்திரனுக்கு உரியதாக இருந்த கற்பக விருட்சம், காமதேனு மற்றும் அந்த இரத்தினம் ஆகிய அனைத்தும் அவனால் வசப்படுத்தப்பட்டன. தானி, கொடையாளி என்ற பட்டத்தை பெற்றவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் அவர்கள் வரையறுக்கப்பட்ட அளவிலேயே தானம் செய்தவர்கள். ஆனால் மாவீரன் பலியோ அனைத்து உயிரினங்களுக்கும் வாரி எடுக்கும் கொடையாளியாக திகழ்ந்தான். எவர் எதை விரும்பினாலும் அதை அவன் உடனடியாக வழங்கினான். தானவர்களின் தலைவர் ஒவ்வொருவரும் விரும்பியதை அவர்களுக்கு தாராளமாக வழங்கினான். சௌனகர் கூறினார், மிகுந்த பாக்கியம் பெற்றவரே, தேவேந்திரன் ஒருபோதும் யாருக்கும் எதையும் கொடுத்ததில்லை. அப்படி இருக்க பலி எவ்வாறு கொடையாளியாக மாறினான்? அதனை உண்மையாக விவரியுங்கள். லோமச முனிவர் கூறினார், ஒரு மனிதன் தன் முயற்சியால் செய்யும் எந்த ஒரு செயலும் நல்ல அல்லது கெட்ட பலன்களை தருகிறது. இதை அறிஞர் அறிந்து கொள்ள வேண்டும். 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அமராவதி ராஜ்யத்தை பெற்ற சக்கரனான தேவேந்திரன் உலக இன்பங்களில் மட்டுமே மூழ்கி இருந்தான். ஒரு மனிதன் ஒன்றை நாடி அதை அடைகிறான். ஆனால் அந்த பலனை பெற்ற உடனேயே அவனிடம் ஒரு விதமான கஞ்சத்தனம் குடிகொள்வதை அறிவீராக. பின்னர் அவன் இறக்கிறான். அவனது புண்ணியமும் தீர்ந்து விடுகிறது. இதன் விளைவாக தேவேந்திரன் புழுவாக மாறலாம், ஒரு புழு இந்திரனாக மாறலாம். எனவே தர்மம் செய்வதை விட முக்திக்கு உகந்த செயல் வேறொன்றும் இல்லை. தர்மம் செய்வதால் ஞானம் கிடைக்கிறது, ஞானத்தால் முக்தி கிடைப்பது உறுதி. அந்த திரிசூலம் ஏந்திய இறைவனாரிடம் சிவபெருமானிடம் கொள்ளும் பக்தியானது முக்தியை விடவும் மேலானது. அந்தணர்களே அனைத்திற்கும் தலைவனான சதாசிவனார் மனம் மகிழும் போது அனைத்தையும் வழங்குகிறார். மிகச்சிறந்த பொருள்கள், உதாரணமாக மிக குறைந்த அளவு நீரை கொடுத்தால் கூட சங்கரனார் திருப்தி அடைகிறார். இது தொடர்பாக அவர்கள் ஒரு பழங்கால கதையினை குறிப்பிடுவார்கள். இதனை விரோச்சனனின் மகனை பலி சக்கரவர்த்தியை செய்தான் என்பது உறுதி. ஒரு தந்திரமான சூதாடியும் பெரும் பாவியும் இருந்தான். அவன் தேவர்களையும் அந்தணர்களையும் இகழ்ந்து பேசுவான். பெரும் மோசடியிலும் நேர்மையற்ற செயல்களிலும் ஈடுபட்டான். அவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டவனாகவும் இருந்தான். ஒருமுறை பெரும் பாக்கியங்கள் மற்றும் சூதாட்டத்தின் மூலம் அவன் நிரம்ப செல்வத்தை சம்பாதித்தான். அவன் தன்னுடன் மலர்களை எடுத்துக்கொண்டு ஒரு விலை மகளுக்கு கொடுப்பதற்காக வெற்றிலை மற்றும் சந்தன குழம்பு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சென்றான். வழியில் கொள்ளையர்கள் அவனது ஆடைகள் மற்றும் கரத்தினில் இருந்த பணம் அனைத்தையும் பறித்து கொண்டனர். அந்த சூதாடியிடம் ஒரு கௌபீனம் மட்டுமே எஞ்சி இருந்தது. இளைமகளுக்கு கொடுப்பதற்காக அவன் எடுத்து சென்றிருந்த நறுமண பொருட்கள், மாலைகள் போன்றவை அவனிடமே இருந்தன. அவன் தன் கரங்களை குறுக்காக வைத்து தோள்களை பற்றி கொண்டு தன் நிர்வாணத்தை மறைக்கும் வகையில் ஸ்வஸ்திகா சின்னத்தை உருவாக்கி கொண்டான். நறுமண பொருட்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இல்லத்தை நோக்கி ஓடினான். வழியில் தடுமாறி உடனடியாக தரையில் விழுந்தான். விழுந்ததும் அவன் மயக்கமடைந்தான். சிறிது நேரத்திற்கு பின்னர் அவனுக்கு உணவு திரும்பியது. மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பாவியாகவும் மந்த புத்தி கொண்டவனாகவும் இருந்த போதிலும் திடீரென்று அவனது அறிவு நல்ல சிந்தனைகளை நோக்கி திரும்பியது. இது அவனது முந்தைய நல்வினைகளின் விளைவு என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த சூதாடிக்கு உலகியல் பொருட்கள் மீது மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டது. இதுவரை தான் செய்த செயல்களுக்காக அவன் மிகவும் வருந்தினான், மிகுந்த துயரமடைந்தான். தரையில் விழுந்த நறுமண பொருட்கள், மலர்கள் போன்றவை அந்த சூதாடியால் அறியாமலும் எதிர்பாராமலும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இந்த நல்வினையின் காரணமாக ஒரு நல்ல நிகழ்வு நிகழ்ந்தது. யமனின் தூதர்கள் அவனை யமலோகத்திற்கு அழைத்து சென்றனர். அனைத்து உலகங்களுக்கும் அச்சமூட்டும் யமன் அவனை கண்டு பாவியே என்று அழைத்த பின், அறிவிலியே, நீ கொடிய நரகங்களின் வேக வைக்கப்பட போகிறாய் என்று கூறினான். தர்மராஜன் இவ்வாறு கூறியதும் அந்த சூதா பின்வருமாறு உரையாடினான். ஐயனே, நான் எந்த தீய செயலையும் செய்யவில்லை. யமனே, எனது நல்வினைகள் உண்மையாகவே பரிசீலிக்கப்படும். சித்திரகுப்தன் கூறினான், மகாத்மாக்களில் சிறந்தவரை, சிவபெருமானுக்கு தாம் ஏதோ ஒன்றை வழங்கியிருக்கிறீர். தரையில் விழுந்தவை தமது மரண வேளையில் சிவபெருமானுக்கு அளிக்கப்பட்டன. அந்த நல்வினையின் காரணமாக தாம் சந்தேகத்திற்கிடமின்றி 3 கடிகைகள், ஒரு கடிகை 24 நிமிடங்கள் காலத்திற்கு தேவேந்திரனின் பதவியை அடைவாய் என்பதனை அறிந்து கொள்வாய். அந்த நேரத்தில் அனைத்து தேவர்களுடனும் சிவபெருமான் அங்கு எழுந்தருளினார். ஐராவதத்தின் மீது ஏறி அமர்ந்த நிலையில் அந்த சூதாடி தேவேந்திரன் சக்கரனின் இருப்பிடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான். அப்போது புனிதமான ஆன்மா கொண்ட பிரகஸ்பதி சக்கரனுக்கு தேவேந்திரனுக்கு அறிவுரை
முறை வழங்கினார். புரந்தரா, தேவேந்திரா, என் கட்டளைப்படி 3 கடிகை நாழிகை காலத்திற்கு இந்த சூதாடி உன் இருக்கையில் அமர்த்தப்பட வேண்டும். தன் குருவின் சொற்களை செவிமடுத்ததும் அவர் அவற்றை சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொண்டார். அதாவது சம்மதத்தை தெரிவிக்கும் வகையில் தலை வணங்கினார். சக்கரன் வேறொரு இடத்திற்கு செல்ல அந்த சூதாடி தேவர்களின் தலைவனின் மிக அழகான அலங்கரிக்கப்பட்ட இல்லத்திற்கு சென்று அழைத்து செல்லப்பட்டான். அவனுக்கு முடிசூட்டப்பட்டு சக்கரனாரின் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டான். சம்புமூர்த்திக்கு சிவபெருமானுக்கு மலர்கள் மற்றும் வெற்றிலைகளுடன் நறுமண பொருள்களையும் சமர்ப்பித்திருந்ததால் அவன் சதகிருதுவின் தேவேந்திரனின் ராஜ்யத்தை பெற்றான். அப்படி இருக்க பரமாத்மாவான சிவபெருமானிடம் மிகுந்த பக்தியுடன் பெருமளவிலான நறுமணப் பொருட்கள், மலர்கள் போன்றவற்றை எப்போதும் சமர்ப்பிக்கும் நம்பிக்கை உள்ளவர்களின் நிலை என்னவாக இருக்கும்? அதாவது அவர்கள் இன்னும் பெரிய வெகுமதிக்கு தகுதியானவர்கள். அவர்கள் சிவசாயுஜ்யத்தை, சிவனுடன் ஒன்றிணைதலை அடைவார்கள். அவர்கள் சிவனின் படைகளுக்குள் கணங்களுடன் திகழ்ந்து மிகுந்த மகிழ்ச்சியை பெறுவார்கள். உண்மையில் அத்தகையவர்களின் சேவகனாகவே சக்கரன் திகழ்கிறான். அமைதியான மனதுடன் சிவபூஜையில் ஈடுபடும் மக்கள் பெறும் மகிழ்ச்சி மிகவும் மகத்தானது. பிரம்மதேவர், சக்கரனார் போன்றவர்களாலும் கூட அடைவதற்கு அரிதான மற்றும் கடினமான ஒன்று அது. சிற்றின்பங்களில் பற்றுள்ளவர்கள், மயக்கத்திற்கு ஆளானவர்கள், அவர்கள் ஏழைகள் மற்றும் பரிதாபத்திற்குரியவர்கள். அவர்களுக்கு இவ்வுண்மைகள் தெரியாது. மகாதேவனார் வணங்கப்பட வேண்டியவர், சதாசிவன் பூஜிக்கப்பட வேண்டியவர். உண்மையை அறிந்த அனைத்து உயிரினங்களாலும் மகாதேவன் பூஜிக்கப்பட்டு வழிபடப்பட வேண்டும். இவ்வாறு அந்த சூதாடி 3 கடிகை காலத்திற்கு தேவேந்திரனின் பதவியை அடைந்தான். புரோகிதரால் முடிசூடப்பட்ட பிறகு அவன் புரந்தரனின் இருக்கையில் அமர்ந்தான். அப்போது பெரும் புகழ் பெற்ற அந்த சூதாடியிடம் நாரத மாமுனிவர் கூறினார், ராஜ்யத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றும் இந்திராணியை அழைத்து வா. அப்போது சிவபக்தரான அந்த சூதாடி புன்னகைத்து கொண்டே கூறினார், இந்திராணிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மிகுந்த அறிவுடையவரே, நீர் இதனை குறிப்பிட்டிருக்கவே கூடாது. இப்படி கூறிய பின்னர் அந்த சூதாடி தர்ம காரியங்களில் ஈடுபடத் தொடங்கினார். சிவபக்தரான அவர் அகஸ்தியருக்கு ஐராவதத்தை அளித்தார். தாராள மனப்பான்மை கொண்ட அந்த சூதாடி விஸ்வாமித்திரருக்கு உச்சைஸ்ரவஸ் எனும் குதிரையை வழங்கினார். பெரும் புகழ்பெற்ற அந்த வசிஷ்ட முனிவருக்கு காமதேனுவையும் மிகுந்த ஒளி வீசும் சிந்தாமணியையும் அவர் அளித்தார். பேரொளி பொருந்தி அவர் காலவருக்கு கல்பதரு எனும் தெய்வீக மரத்தை வழங்கினார். பெரும் பாக்கியம் பெற்ற அவர் கௌண்டின்ய முனிவருக்கு ஒரு இல்லத்தை அளித்தார். மகிழ்ச்சியுடன் இவற்றையும் இன்னும் பல வகையான விலைமதிப்பற்ற பொருட்களையும் முனிவர்களுக்கு அவர் தானமாக வழங்கினார். சிவபெருமானின் திருப்திக்காகவே அவர் அனைத்தையும் அளித்தார். அந்த தலைவர் 3 கடிகை நாழிகை நேரம் வரை தனது தர்ம காரியங்களை தொடர்ந்தார். அந்த 3 கடிகை நேரம் முடிந்ததும் உண்மையான தலைவர் அங்கு வந்து சேர்ந்தார். அமராவதியில் உள்ள தனது சிம்மாசனத்தில் புரந்தரனான தேவேந்திரன் அமர்ந்திருந்தார். முனிவர்கள் இவரை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தனர். அவருடன் சச்சி தேவியும் இந்திராணியும் உடனிருந்தார். தீய எண்ணம் கொண்ட அவர் சச்சி தேவியான இந்திராணியிடம், அழகிய மங்கையே, அந்த சூதாடி உன்னை அனுபவித்தான் அல்லவா? உண்மையை முழுமையாக என்னிடம் கூறுவாய் என்று கூறினார். அப்போது களங்கமற்ற அந்த மங்கை புரந்தரனிடம், புரந்தரா, தாம் எங்கு உள்ளவற்றையும் மனிதர்களையும் உன்னை போலவே கருதுகிறாய். அவர் சூதாடி வடிவில் வந்த ஒரு உன்னத ஆன்மா. சிவனின் அருளால் அவர் மென்மையையும் பரம சத்தியத்தையும் அறிந்தவராக திகழ்கிறார். அவர் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர் என்று கூறினார். மற்றும் உலக இன்பங்களிலிருந்து பற்றற்றவர். தனக்கு கிடைத்திருந்த அரச பதவியையும் பிறவற்றையும் மற்றவர்களுக்காக அவர் துறந்தார். அவை அனைத்தும் மயக்கத்தை உண்டாக்கும் பிணைப்புகளாக கருதப்பட்டன. எனவே அவற்றை அவர் பிறருக்கு அளித்தார். அதனால் அவர் வெற்றியாளர் ஆனார். இந்திராணியின் சொற்களை கேட்டதும் தேவர்களின் தலைவனான புரந்தரன் தேவேந்திரன் வெட்கமடைந்தான். அவன் தனது இருக்கையில் மௌனமாக அமர்ந்தான். தர்க்கத்தில் வல்லவர்களில் சிறந்த ஒருவர் பிரகஸ்பதியிடம் இவ்வாறு கூறினார், ஐராவதத்தை காணவில்லை. அதேபோல் உச்சைஸ்ரவஸ் என்னும் குதிரையையும் காணவில்லை. பாரிஜாதம் மற்றும் பிற பொருள்களை யார் எடுத்து சென்றனர்? அப்போது குரு பிரகஸ்பதி அவரிடம் அந்த சூதாடி செய்த மகத்தான செயலினை கூறினார். தனக்கு அதிகாரம் இருந்தவரை அவர் அவற்றை முனிவர்களுக்கு தானமாக அளித்தார். தங்கள் பெரும் அதிகாரம் மற்றும் பதவியின் மீது பற்றோ அல்லது ஈர்ப்போ கொள்ளாமல்
தொடர்ந்து சிவனாரை தியானிப்பதில் ஈடுபட்டிருப்பவர்களே சங்கரனாருக்கு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் ஆவர். கர்மங்களின் பலன்களை துறந்து அவர்கள் ஞானத்தை மட்டுமே அடைக்கலமாக கொண்டு மிக உயர்ந்த நிலையை அடைந்தனர். ப்ரகஸ்பதியின் சொற்களை கேட்ட தேவேந்திரன் அவ்வாறு கூறினான். பெரும்பாலும் யமன் தனது சொந்த நலனுக்காகவே இத்தகைய விஷயங்களை கூறுவான். அப்படியே இருக்கும் என்று கருதி தேவர்களின் அரசரான சக்கரன் தேவேந்திரன் ப்ரகஸ்பதியிடம் விரைந்து சென்றான். தனது நோக்கங்கள் நிறைவேற்ற விரும்பிய புரந்தரன் ஷெமினி நகரத்திற்கு சென்று விட்டான். யமனால் வரவேற்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட சக்கரன் இவ்வாறு கூறினான். எனது பதவியையும் பகுதியையும் தீய எண்ணம் கொண்ட அந்த சூதாடிக்கு நீ வழங்கினாய். ஆனால் அவன் மிகவும் இழிவான செயலை செய்துள்ளான். எனக்கு சொந்தமான அனைத்து ஆபரணங்களையும் சிறந்த பொருட்களையும் அவன் வெவ்வேறு நபர்களுக்கு கொடுத்து விட்டான். தர்மனே, இதனை தெளிவாக நீ அறிந்து கொள்வாய். உன் பெயர் தர்மன். அப்படி இருக்க அந்த சூதாடிக்கு இந்த பதவியை எப்படி நீ வழங்கினாய்? என் ராஜ்யத்தை அழிப்பதற்காகவே நீ அனைத்தையும் செய்துள்ளாய். பெரும் பாக்கியசாலியே, அந்த யானையையும் பிற பொருட்களையும் விரைவாக திரும்ப கொண்டு வா. மற்ற பொருட்கள் ஆபரணங்கள் போன்றவை வெவ்வேறு நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. சக்கரனின் வார்த்தைகளை கேட்ட யமன் அந்த சூதாடியை நோக்கி சினத்துடன் பின்வருமாறு கூறினான். பெரும்பாவியான நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய்? சக்கரனின் ராஜ்யம் உனது இன்பத்திற்காகவே உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பிராமணர்களுக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. முற்றிலும் மாறுபட்ட ஒரு பெரும் செயல் நிகழ்ந்து விட்டது. செய்யக்கூடாத ஒரு செயலை, அதாவது பிறர் சொத்தை கவர்வதை, திருடுவதை நீ செய்திருக்கின்றாய். அறிவிலேயே இந்த பாவத்தினால் நீ நரகத்திற்கு செல்வாய். யமனின் வார்த்தைகளை செவிமடுத்த அந்த சூதாடி, நான் நரகத்திற்கு செல்வது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதனை குறித்து நான் வருந்தவும் இல்லை. சக்கரனின் சிம்மாசனம் என்வசம் இருந்த காலத்தில் பிராமணர்களுக்கு ஏதோ ஒரு தானம் வழங்கப்பட்டது என்று கூறினான். யமன் கூறினார், கர்மாவின் பலன் கிடைக்கும் பூமியில் தானம் செய்வது சிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் ஸ்வர்க்கத்தில் எந்த இடத்திலும் யாராலும் யாருக்கும் தானம் வழங்கப்படக்கூடாது. எனவே அறிவிலேயே நீ தண்டனைக்குரியவன். சாஸ்திரங்களின் விதிமுறைகளுக்கு முரணான செயலை நீ செய்திருக்கிறாய். அறிவாளிகளுக்கும் தன்னடக்கம் கொண்டவர்களுக்கும் குருவே வழிகாட்டியாகவும் தண்டனை அளிப்பவராகவும் இருக்கிறார். தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு அரசனே தண்டனை அளிப்பவன். பாவச் செயல் புரியும் அனைவருக்கும் தண்டனை அளிப்பவன் நானே என்பதில் ஐயமில்லை. அந்த சூதாடியை அவ்வாறு கடிந்து கொண்ட பின்னர் ஸ்ரீ தர்மராஜனான யமதர்மன் சித்திரகுப்தனிடம் இவ்வாறு, இவனை நரகத்தில் வேக வைக்கட்டும் என்று கூறினான். அப்போது சித்திரகுப்தன் புன்னகைத்து கொண்டே யமனிடம் பின்வருமாறு கூறினான். இந்த சூதாடி எப்படி நரகத்திற்கு செல்ல முடியும்? சிறந்த யானையான ஐராவதத்தை இவர் அகஸ்தியருக்கு அளித்துள்ளார். கடலில் இருந்து தோன்றிய குதிரையான உச்சைஸ்ரவசை உன்னத குணம் கொண்ட காலவருக்கு வழங்கியுள்ளார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மிகுந்த ஒளி வீசும் சிந்தாமணியை விஸ்வாமித்திரருக்கு அளித்துள்ளார். இவை போன்ற பல ரத்தினங்களை இந்த சூதாடி தானமாக வழங்கியுள்ளார். அந்த நற்செயலின் கர்மத்தின் விளைவாக அவர் 3 உலகங்களிலும் போற்றப்படவும் வழிபடப்படவும் தகுதியானவர் ஆகிறார். மனிதர்கள் சொர்க்கத்திலோ அல்லது பூலோகத்திலோ சிவபெருமானின் நினைவில் கொண்டு எதை தானமாக வழங்கினாலும் அது அழியாத பலனை தரும் என்பதனை அறிய வேண்டும். அது குற்றமற்ற நற்செயலாக கருதப்படுகிறது. எனவே இந்த சூதாடி நரகத்தில் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த சூதாடி செய்த அனைத்து பாவங்களும் சம்புமூர்த்தியை சிவபெருமானை எண்ணிய மாத்திரத்தில் சாம்பலாகிவிட்டன. அவர் ஒரு உன்னத ஆன்மாவாக மாறிவிட்டார். சம்புமூர்த்தியின் அருளால் ஒரே கணத்தில் அவர் பல புண்ணியங்களை சம்பாதித்து விட்டார். சித்திரகுப்தனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் இறந்தவர்களின் தலைவனான அவன் யமன் தன் தலையை குனிந்தான். அவன் புன்னகைத்து கொண்டே சதக்ருதுவிடம் தேவேந்திரனிடம் இவ்வாறு கூறினான். உண்மையில் நீ தேவர்களின் தலைவன். வயதானாலும் இன்னும் நீ ஆட்சியின் மீது மிகுந்த ஆசை கொண்டிருக்கிறாய். 100 யாகங்களை செய்ததன் மூலம் உன் வாழ்நாளில் ஒரு நல்ல விஷயத்தை நீ சாதித்துள்ளாய். இதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த யானை மற்றும் பிற ரத்தினங்களை மீண்டும் பெற அகஸ்திய முனிவர் உள்ளிட்ட அந்த முனிவர்களிடம் நீ வேண்டுகோள் விடுக்க வேண்டும். குறிப்பாக அவர்களின் பாதங்களில் பணிந்தோ அல்லது அவர்களுக்கு பொருள் ஈடு வழங்கியோ அவற்றை மீட்க வேண்டும். அப்போதுதான் நீ மகிழ்ச்சி அடைய முடியும். நீ விரைவாக செயல்பட வேண்டும். அந்த வார்த்தைகளை செவிமடுத்து அதுவே சரி என்று கருதிய தெளிவற்ற பார்வையுடைய புரந்தரன் தேவேந்திரன் தன் நகரத்திற்கு திரும்பினான். பணிவுடன் தலையை குனிந்தபடி முனிவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தான். பின்னர் அவன் பாரிஜாத மரத்தை மீண்டும் பெற்றான். அதே போல புரந்தரன்
அவன் மீண்டும் அமராவதியில் சான்றோர்களுடன் இணைந்து அரசனானான். யமன் அந்த சூதாடிக்கு மறுபிறவியை அளித்தான். ஏதோ ஒரு நற்செயலின் பயனாக அவன் விரோச்சனனின் மகனாக பிறந்தான். விரோச்சனனின் பட்டத்தரசியும் ரிஷவர்மனின் மகளுமான சுருச்சி அந்த சூதாடியின் தாயானாள். அவள் அந்த பெருந்தன்மை கொண்ட மங்கையின் கருவில் தங்கினாள். பிரகலாதனது மகனிடமிருந்தும் சுருச்சியிடமிருந்தும் அறம் மற்றும் தானம் செய்வதில் மிகுந்த ஈடுபாட்டை அவன் மரபு வழியாக பெற்றான். கருவில் இருக்கும்போதே அந்த சூதாடி தன் மனதை சிறப்பானதாக மாற்றிக்கொண்டான். அறிஞர்களுக்கு கூட அடைவதற்கு அரிதான ஒன்றை அந்த சூதாடி சாதித்து விட்டான். ஒரு முறை சக்கரனான தேவேந்திரன் தைத்தியர்களின் தலைவனான விரோச்சனனிடம் ஒரு பிராமண யாசகரின் வேடத்தில் சென்றான். அவனை கொல்லும் விருப்பம் அவனுக்கு இருந்தது. விரோச்சனனின் இருப்பிடத்தை அடைந்த பின்னர் தேவேந்திரன் ஒரு முதிய பிராமண வேடம் பூண்டு பின்வருமாறு கூறினான். சிறந்த புண்ணிய செயல்களை செய்பவனே, தைத்தியர்களின் தலைவனே, 3 உலகங்களிலும் நீயே மிகச்சிறந்த அறிஞனாகவும் கொடையாளியாகவும் திகழ்கிறாய். நான் வினவப் போவதை எனக்கு நீ தருவாயாக. சபைகளின் நடுவே சிறந்த பாக்கியம் கொண்ட அரசனே, பிராமணர்கள் உனது அற்புதமான வாழ்க்கை வரலாற்றையும் களங்கமற்ற புகழையும் போற்றுகிறார்கள். புனித செயல்கள் புரியும் தைத்தியர்களின் தலைவனே, நான் ஒரு யாசகன். நான் கேட்பதை எனக்கு தருவது உனக்கு தகுந்ததாகும். அவனது சொற்களை செவிமடுத்த தைத்தியர்களின் தலைவன் பின்வருமாறு கூறினான். புனிதமானவரே, உமக்கு என்ன வழங்கப்பட வேண்டும்? அதை விரைவாக கூறுங்கள். பிராமண வடிவில் இருந்த தேவேந்திரன் விரோச்சனனிடம் கூறினான். இது ஒரு சங்கடமான விஷயமாக இருந்தாலும் நான் உம்மிடம் யாசிக்கிறேன். உமக்கு மிகவும் விருப்பமானதும் பிரியமானதுமான ஒன்றை எனக்கு தர வேண்டும். இதில் எந்த ஐயமும் இல்லை. பிரகலாதனது மகனான அந்த அசுரன் புன்னகைத்து கொண்டே பின்வருமாறு கூறினான். பிராமணரே, உங்களுக்கு விருப்பம் என்றால் எனது தலையையே நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த ராஜ்யத்தையும் கூட நான் எவ்வித தயக்கமும் இன்றி அளிப்பேன். இந்த சிறப்பும் செல்வமும் வேறொருவருக்கு செல்லாது. அனைத்தையும் சந்தேகமின்றி உங்களுக்கே நான் வழங்குவேன். வேறு எவருக்கும் அது செல்லாது. அந்த அசுரன் தைத்தியன் இவ்வாறு கூறியதும் தேவேந்திரன் இதை சிந்தித்துவிட்டு, கிரீடம் அணிந்திருக்கும் உனது தலையையே எனக்கு கொடு என்று கூறினான். பிராமண வடிவிலிருந்த சக்கரன் தேவேந்திரன் இச்சொற்களை கூறியதும் பிரகலாதனது மகனான அந்த அசுரன் மகிழ்ச்சியுடன் விரைந்து செயல்பட்டு தன் கரத்தினாலேயே தன் தலையை துண்டித்து மகேந்திரனிடம் அளித்தான். பிரகலாதன் முன்பு செய்த அந்த அறச்செயல் உண்மையில் மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான பக்தியை மட்டுமே பற்றி கொண்டு அவர் தன் மனதை அவரிடம் அர்ப்பணித்து அதனை செய்து முடித்தார். எங்கும் தானத்தை விட சிறந்த செயல் வேறொன்றும் இல்லை. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அளிக்கப்படும் அந்த தானம் மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியதாகும். ஒருவரது சக்திக்கு உட்பட்டு எது வழங்கப்பட்டாலும் அது அளவற்ற பலன்களை தரவல்லது. 3 உலகங்களிலும் தானத்தை விட சிறந்த செயல் வேறொன்றும் இல்லை. சாத்விகம், ராஜசம் மற்றும் தாமஸ் என 3 வகையான தானங்கள் உள்ளன. அவரோ சாத்வீக தன்மை கொண்ட தானத்தையே செய்தார். பிராமண வேடத்தில் இருந்த தேவேந்திரனிடம் தலை துண்டிக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. அப்போது கிரீடம் கீழே விழுந்தது. அதே போல மிகுந்த ஒளி வீசும் ரத்தினங்களும் ஆபரணங்களும் தைத்தியர்கள், அரசர்கள் மற்றும் நாகர்களின் பயன்பாட்டிற்காக ஒரே நேரத்தில் கீழே விழுந்தன. விரோச்சனனின் அந்த தான செயல் 3 உலகங்களிலும் புகழ் பெற்றது. இன்றும் கூட உயர்ந்த உள்ளம் கொண்ட அந்த தைத்திய அரசரின் தான செயல்களை புலவர்கள் பாடுகிறார்கள். மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்ட அந்த சூதாடி விரோச்சனனின் மகனாக திகழ்ந்தான். தந்தையின் மறைவுக்கு பின்னரே அவன் பிறந்தான். கற்புக்கரசியான அவனது தாய் தன் உடலை நீத்து தன் கணவன் அடைந்த உலகத்தை அடைந்தாள். பின்னர் தன் தந்தையின் அதே அரியணையில் பார்கவர் சுக்ராச்சாரியார் அவனுக்கு முடிசூட்டினார். அவன் பெரும் புகழை ஈட்டி பலி என்ற பெயரில் புகழ் பெற்றான். மிகுந்த வலிமை கொண்ட தேவர் கூட்டங்கள் அனைத்தும் அவனை கண்டு அஞ்சின. அவர்கள் கஷ்யப முனிவரின் மங்களகரமான ஆசிரமத்திற்கு சென்றனர் என்பது முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்காலத்தில் பெரும் புகழ் பெற்ற பலிமன்னன் தேவர்களின் நகரத்தில் தேவேந்திரனாக திகழ்ந்தான். தனது தவ வலிமையால் அவனே சூரிய தேவனாக மாறி பிரகாசித்தான். அந்த அசுரன் ஈசனாகவே மாறி வடகிழக்கு திசையை பாதுகாத்து கொண்டு அங்கேயே தங்கினான். அதே போல அவனே நைருதி தேவனாகவும் நீருக்கு அதிபதியான வருணனாகவும் திகழ்ந்தான்.
பின்னர் செல்வத்தின் அதிபதியாகிய குபேரனாக வடதிசையில் தங்கினான். இவ்வாறு பலி 3 உலகங்களையும் தானே நேரடியாக அனுபவித்தான். அந்தணர்களே, இவ்வாறு பலி சக்கரவர்த்தி தாராளமாக தான தர்மங்களை செய்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். ஏனெனில் முன்பு சூதாடியாக இருந்த போதே அவன் சிவபெருமானை வழிபடும் வழக்கத்தை கொண்டிருந்தான். ஒரு முறை அவன் பிருகு முனிவருடன் சபையில் நடுவில் அமர்ந்தான். அந்த சிறப்புமிக்க தலைவனை தலை சிறந்த தைத்தியர்கள் அசுரர்கள் சூழ்ந்திருந்தனர். அவன் சண்டன் மற்றும் அமர்கன் ஆகியோரிடம் பின்வருமாறு கூறினான். அசுரர்களுடன் இணைந்து இங்கேயே எனக்கு அருகிலேயே வசிக்கத் தொடங்குங்கள். பாதாள உலகத்தை இன்றே விட்டு விடுங்கள். நீங்கள் தாமதிப்பது தகாது. அதனை கேட்ட பார்கவர் புன்னகைத்து கொண்டே கூறினார், தேவலோகத்தில் பல்வேறு வகையான யாகங்களின் மூலமே ஒருவன் கௌரவிக்கப்படுகிறான். மன்னா, யாகங்களை செய்பவர்களால் மட்டுமே சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். மன்னா, என் சொற்கள் ஒருபோதும் மாறாது. குருவின் சொற்களை செவிமடுத்த ஆசுரர்களின் தலைவன் பின்வருமாறு கூறினான். நான் செய்த நல் வினைகளின் கர்மங்களின் பலனாக அனைத்து பெருமைமிக்க அசுரர்களும் நீண்ட காலம் சொர்க்கத்தில் வசிக்கட்டும். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பலி சிறு பிள்ளைத்தனமாக பேசுகிறான் என்று கருதி பிருகுகுலத்தை சேர்ந்தவரும் பெரும் தவ வலிமை கொண்டவரும் அறிஞர்களுள் சிறந்தவருமான புனிதமான சுக்கிராச்சாரியார் புன்னகைத்து கொண்டே இவ்வாறு கூறினார். பலி மன்னனே, நீ கூறிய சொற்கள் எனக்கு உடன்பாடானவை அல்ல. நற்செயல்கள் புரியும் இடமான பூமிக்கு சென்று 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அக்னி தேவனை வழிபடுவாயாக. அக்னி தேவனை வழிபட்ட பின்னர் நீ இங்கேயே தங்கி இருக்க விரும்பினால் அவ்வாறு செய்வாய். இதில் தாமதம் செய்வது உனக்கு தகாது. அதுவே சரியானது என்று கருதி உயரிய உள்ளம் கொண்ட பலி சக்கரவர்த்தி சொர்க்கத்தை விட்டு வெளியேறினான். அறிஞரான அசுரர்களின் தலைவர் அசுரர்கள் குரு மற்றும் அனைத்து பரிவாரங்களுடனும் பூமிக்கு சென்றான். நர்மதை நதிக்கரையில் குருகுல்யா என்ற பெயருடைய மிகுந்த ஒளி வீசும் ஒரு சிறந்த புனித தலம் உள்ளது. பூமியின் முழு பரப்பையும் வென்ற பின்னர் உயரிய உள்ளம் கொண்ட அசுரர்களின் தலைவன் அங்கு சென்றான். குருவின் அறிவுறுத்தலின்படி பெரும் புகழ் பெற்ற விரோச்சனனின் மகனும் மிகுந்த திறமைசாலியுமான பலி மன்னன் அந்த சிறப்பான தீட்சையை யாகத்திற்காக சடங்கை பெற்றான். உரிமையாளர்களுள் சிறந்தவனான அவன் பல அஸ்வமேத யாகங்களை செய்து வழிபட்டான். அவன் ஒரு பிராமணரை தனது ஆச்சாரியராக குருவாக ஏற்றுக்கொண்டான். அவனிடம் 16 ருத்விக்குகள் யாகத்தை நடத்தும் வேதியர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் உயரிய உள்ளம் கொண்ட பார்கவரால் சுக்கிராச்சாரியாரால் நன்கு சோதிக்கப்பட்டவர்கள் ஆவர். தீட்சை பெற்ற பலிமன்னன் 99 யாகங்களை செய்தான். 100வது அஸ்வமேத யாகத்தையும் நிறைவு செய்ய அவன் தீர்மானித்தான். அந்த 100 யாகங்களின் பலன் கிடைக்கவிருந்த அதே வேளையில் நான் முன்பே குறிப்பிட்டிருந்த அதிதியின் சிறந்த விரதமும் நிறைவடைந்தது. அந்த விரதத்தை கண்டு வலிமை மிக்க பகவான் ஸ்ரீஹரி திருமால் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஒரு சிறந்த பிரம்மச்சாரியின் வேதமானவர் வடிவில் அதிதியின் மகனாக அவதரித்தார். இறைவனின் உபநயன சடங்கு பூநூல் அணிவிக்கும் விழா கஷ்யப முனிவரால் தானே நடத்தப்பட்டது. அந்த சடங்கு நிறைவடைந்த போது உலகங்களின் பாட்டனாரான பிரம்மதேவரும் அங்கு வந்தார். பரமேஷ்டியான பிரம்மதேவர் ஒரு பூநூலை வழங்கினார். உயர்ந்த தண்டத்தையும் அவர் அளித்தார். சோமன் அளித்தார். உயர்ந்த உள்ளம் கொண்ட சந்திரன் தண்டத்தை கொடுத்தார். ஒரு மேகலையும் அரண்யான் கயிறு அற்புதமான ஆற்றல் கொண்ட மான் தோலும் கொண்டு வரப்பட்டன. அதே போல பூமி தேவி அந்த சிறந்த சிறுவனுக்கு 2 பாத குரடுகளை காலணிகளை வழங்கினாள். உணவை கொண்டு வந்தார் அன்னை பார்வதி தேவி, பவானி தேவி. அவர் விரும்பிய காரியம் கைகூடுவதற்காக இதனை செய்தார். இவ்வாறு பிரம்மச்சாரி வடிவிலிருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அனைத்தும் வழங்கப்பட்டன. ஸ்ரீதேவியின் நாயகரான அவர் வாமன குள்ளமான வடிவில் அதிதி அன்னை மற்றும் கஷ்யப முனிவரை வணங்கினார். மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்ட அந்த இறைவன் பலியை ஏமாற்றும் நோக்கத்துடன் அவனது யாகசாலைக்கு சென்றார் என்று கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெருமான் தனது பாதத்தின் முன்பகுதியின் எடையால் பூமியை அதிரச் செய்தவாறே ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். தேவர்களின் நலனுக்காக பிரம்மச்சாரி வடிவில் இருந்த அந்த வாமன மூர்த்தியும் பரமாத்மாவும் ஆகிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுமே அவ்வாறு செய்தனர்.
உயர்ந்த உள்ளம் கொண்ட அந்த இறைவனை மக்கள், சிறந்த முனிவர்கள் மற்றும் தேவர் கூட்டத்தினர் உண்மையான சொற்களால் துதித்தனர். விரைவாக சென்ற அந்த இறைவன் பிரபஞ்சத்தின் ஒரே உறவினரான அவர் யாகசாலையை அடைந்தார். இறைவன் ஒரு பிரம்மச்சாரியின் வேடத்தில் இருந்ததால் சாமவேத பாடல்களை உரத்த குரலில் பாடினார். வேதாந்தங்கள் மூலமாக மட்டுமே அறியப்படக்கூடிய அந்த ஸ்ரீஹரி பகவான் தான் அந்த சாமவேத பாடல்களில் போற்றப்பட்டார். மிகுந்த ஒளி வீசும் வாமனமூர்த்தி ஒரு பிரம்மச்சாரியின் வடிவத்தை ஏற்றிருந்தார். அவர் நுழைவாயிலில் நின்று பலிமன்னன் நடத்திய அந்த சிறந்த அஸ்வமேத யாகத்தை கண்டார். அனைத்தையும் புனிதப்படுத்தும் வடு இளம் பிரம்மச்சாரி வடிவிலான உயர்ந்த ஆன்மா கொண்ட வாமனமூர்த்தியின் மகத்தான பிராமண தேஜஸ் ஒளி அனைத்து திசைகளிலும் பரவியிருந்தது. அதனை செவிமடுத்ததும் புத்திசாலியான பலி, சண்டன் மற்றும் அமர்கன் ஆகியோரிடம் எத்தனை பிராமணர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கண்டு வாருங்கள் என்று கூறினார். அவ்வாறே செய்வதாக எண்ணி சண்டனும் அமர்கனும் அவசரமாக எழுந்தனர். அவர்கள் யாகம் நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த மண்டபத்தின் நுழைவாயிலிற்கு வந்தனர். அவர்கள் படு வடிவில் இருந்த உயர்ந்த ஆன்மா கொண்ட பகவான் ஸ்ரீஹரியை கண்டனர். பலியிடம் அதை தெரிவிப்பதற்காக அவர்கள் விரைவாக திரும்பி வந்தனர். ஒரு பிரம்மச்சாரி வேதமானவர் மட்டுமே வந்திருக்கிறார். அவர் உங்கள் சந்நிதிக்கு வந்திருக்கிறார். அவர் வேத பாராயணம் போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் ஏன் உங்களிடம் வந்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. மிகுந்த புத்திசாலியான நீங்களே அதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இருவரும் இவ்வாறு கூறியதும் அந்த உயர்ந்த குணம் கொண்ட அசுரனான பலிமன்னன் அந்த படுவை காண்பதற்காக உடனடியாக எழுந்தான். மிகுந்த தேஜஸ் கொண்ட விரோச்சனின் மகனான அவன் அந்த படுவை கண்டதும் தண்டம் தடி போல தரையில் விழுந்து நமஸ்கரித்தான். அவன் தன் தலையால் அந்த படுவை வணங்கினான். அவர் உடனடியாக அந்த படுவை உள்ளே அழைத்து வந்து தனது சொந்த சிம்மாசனத்தில் அமர வைத்தான். அர்க்யம், பாத்தியம் போன்றவற்றை முறைப்படி அளித்து அந்த படுவை கௌரவித்து வழிபட்டான். பணிமினால் கழுத்து குனிந்திருக்க அவன் மென்மையான மற்றும் பண்பட்ட சொற்களில் பேசினான். ஐயனே, எங்கிருந்து வருகிறீர்கள்? எதற்காக வந்திருக்கிறீர்கள்? யாருடைய மகன் நீங்கள்? இறைவனை இவற்றை தெரிவியுங்கள். விரோச்சனனின் மகனின் சொற்களை கேட்ட வாமனமூர்த்தி மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பேசத் தொடங்கினார். இறைவன் கூறினார், நான் 3 உலகங்களுக்கும் அரசனாகவும் தலைவனாகவும் இருக்கிறீர்கள். வேறு எவரும் அத்தகைய நிலையை அடைய தகுதியற்றவர்கள். ஒரு நபரால் குடும்பம் பலவீனம் அடைந்து சீர்குலைந்தால் அவர் காபுருஷன், இழிந்தவன் என்று கருதப்படுகிறார். ஒரு நபரால் குடும்பம் அதே நிலையில் நீடித்தாலோ அல்லது மேன்மை அடைந்தாலோ அவரே உண்மையான ஆண்மகன் ஆவார். நீங்கள் செய்துள்ள இந்த செயலை உங்கள் முன்னோர்கள் ஒருபோதும் செய்ததில்லை. இரண்யகசிபு மற்றும் பிறர் தைத்தியர்களால் அசுரர்கள் மிகச் சிறந்தவர்களாக திகழ்ந்தனர். இரண்யகசிபு 1000 தேவ ஆண்டுகள் வரை கடும் தவம் புரிந்தார். அவர் அத்தகைய கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்த போது பல எறும்புகள் அவர் உடலை உண்டன. கடிக்கும் ஈக்களும் வண்டுகளும் அவர் உடலை சூழ்ந்து கொண்டன. இதை அறிந்த சுரேந்திரனான தேவேந்திரன் அவரது நகரத்திற்கு சென்று பெரும் படையுடன் அதை முற்றுகையிட்டான். அவரது விழிகள் முன்பே தைத்தியர்களின் எதிரியான அவனால், தேவேந்திரனால் அனைத்து அசுரர்களும் கொல்லப்பட்டனர். அவனது அரசியான விந்தியா கடத்தி செல்லப்பட்டாள். ஆனால் மன்னா, ஏதோ ஒன்றை செய்ய விரும்பிய நாரத முனிவர் அதை தடுத்தார். சம்புமூர்த்தியின் சிவனாரின் அருளால் தைத்தியர்களின் தலைவன் மனதளவில் விரும்பிய அனைத்தும் தவத்தின் மூலமே அடையப்பட்டன. பெரும் தேஜஸ் ஒளி கொண்ட அந்த நபர், அதாவது பிரகலாத ஆழ்வார், அவரது மகனாவார். அவராலேயே தன் தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவரான உங்கள் தந்தை சபைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பெரும் பாக்கியம் கொண்ட மன்னா, உங்கள் தந்தை விரோச்சனன் என்ற பெயரால் அறியப்பட்டார். அந்த உன்னத ஆன்மா கொண்டவரால் தைத்தியரால் தனது சொந்த தலையையே காணிக்கையாக அளித்து அறிவில் சிறந்த தேவேந்திரன் திருப்திப்படுத்தப்பட்டான். மன்னா, நீங்கள் அவனது மகன். நீங்கள் பெரும் புகழை ஈட்டியுள்ளீர்கள். உங்கள் புகழாகிய பெரும் சுடரால் தேவர்கள் வெட்டு கிளிகளையும் மின்மினி பூச்சிகளையும் போல எரிந்து சாம்பலாயினர். தேவேந்திரனும் கூட உங்களால் வெல்லப்பட்டான் என்பதில் ஐயமில்லை. நல் விரதங்களை கடைபிடிக்கும் தைத்தியரை
உங்கள் செயல்கள் அனைத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கும் நான் ஒரு சிறிய முக்கியத்துவமற்ற நபர் மட்டுமே. பூமியின் அசுரர்களுள் சிறந்தவரே, ஒரு சிறு குடில் அமைப்பதற்கு எனக்கு சிறிது நிலத்தை அளியுங்கள். அந்த வாமன மூர்த்தியின் சொற்களை செவிமடுத்து பலிமன்னன் இவ்வாறு கூறினார். வாமனனே, நீ ஒரு அறிஞன். ஆனால் நீ ஒரு சிறுவன் என்பதால் நீ முன்பு பேசியதன் உண்மையான பொருளை நீயே அறியாமல் இருக்கலாம். இருப்பினும் அதை கேட்கும் போது அது உண்மையாகவே எனக்கு தோன்றுகிறது. பெரும்பாக்கியம் பெற்றவனை, விரைவாக சொல். உனக்கு எவ்வளவு நிலத்தை நான் அளிக்க வேண்டும்? நீ விரைவாக கூறுவாய். அதை உன் மனதிற்குள் விரைவாக சிந்தித்து கூறுவாய். அப்போது வாமனமூர்த்தி புன்னகைத்தவாறே இனிய சொற்களை கூறினார். திருப்தி அடையாத பிராமணர்கள் நிச்சயமாக அழிவை சந்திப்பார்கள். மன நிறைவு கொண்டவர்களே உண்மையான பிராமணர்கள், மற்றவர்கள் அல்ல. அவர்கள் பிராமண வேடம் பூண்டவர்கள் மட்டுமே. உண்மையான பிராமணர்கள் தங்கள் கடமைகளில் மட்டுமே ஈடுபட்டிருப்பார்கள். மன்னா, அவர்கள் செருக்கற்றவர்கள், எவ்வித தடைகளும் இல்லாதவர்கள், பொறாமை இல்லாதவர்கள், கோபத்தை வென்றவர்கள் மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள். பெரும்பாக்கியம் பெற்றவனே, அவர்களே உண்மையான பிராமணர்கள். இந்த பூமி அவர்களாலேயே தாங்கப்படுகிறது. தாம் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர், மிகுந்த செல்வம் படைத்தவர், 3 உலகங்களிலும் ஈடு இணையற்ற கொடையாளி தாமே ஆவீர்கள். ஆயினும் 3 அடி அளவுள்ள நிலத்தை எனக்கு தானமாக அளிக்க வேண்டும். அசுரர்களை அழிப்பவரே, எனக்கு பரந்த நிலப்பரப்பு எதுவும் தேவையில்லை. ஒரு நுழைவாயிலுடன் கூடிய சிறிய குடில் அமைப்பதற்கு அது போதுமானது. எங்கள் தேவைக்கு 3 அடி நிலமே போதுமானது. இதில் ஐயமில்லை. நான் அந்த அடிகளை எடுத்து வைப்பேன். நான் கடக்கும் அந்த நிலத்தை எனக்கு தர வேண்டும். நீ உண்மையான கொடையாளியாக இருந்தால் அந்த எண்ணிக்கையிலான அடிகளுக்குரிய நிலத்தை மட்டும் எனக்கு அளித்தால் போதும். விரோச்சனனின் மகனான பலி புன்னகைத்து கொண்டே இவ்வாறு கூறினான். மலைகள், பூங்காக்கள் மற்றும் காடுகள் உள்பட முழு பூமியையும் நான் தமக்கு தருகிறேன். மிகவும் பாக்கியம் பெற்றவரே, எனக்கு சொந்தமானதும் நான் உனக்கு அளிப்பதுமான இதனை ஏற்றுக்கொள்கிறேன். காண்பாய் படுவே, சிறிய பிரம்மச்சாரியே, நீ ஒரு யாசகன். ஒரு தைத்தியனிடம், அசுரனிடம் நீ பிச்சை கேட்கிறாய். யாசகன் சிறியவனோ பெரியவனோ அதை குறித்து கவலை கொள்ளாமல் கொடையாளி தன் சொந்த தகுதியையும் திறனையும் கருத்தில் கொண்டு கேட்பவர்களுக்கு பொருட்களை வழங்குகிறான். தன் நிலைக்கு ஏற்றவாறு கொடையளிப்பவனே உண்மையான தாராள மனப்பான்மை கொண்டவன். எனவே துரதிருஷ்டவசமான நிலையில் உள்ள ஒருவன் யாசகம் கேட்டு செல்லலாகாது. படுவே, சிறியவனே, மலைகள், பூங்காக்கள், காடுகள் மற்றும் கடல்கள் உள்பட முழு பூமியையும் இன்று நான் உனக்கு தருகிறேன். வாக்கு ஒருபோதும் மாறாது. அந்த படுவான வாமனமூர்த்தி மீண்டும் விரோச்சனனின் மகனிடம் கூறினார். சிறந்த தைத்தியரே, 3 அடிகளால் அளக்கப்படும் நிலத்தை பெறுவதன் மூலமே எனது தேவை பூர்த்தியாகிவிடும். அந்த வார்த்தைகளை செவிமடுத்த அசுரர்களின் தலைவனான பலிமன்னன் புன்னகைத்து கொண்டே இவ்வாறு கூறினான். நான் அளிக்கும் 3 அடிகளால் அளக்கப்படும் அந்த நிலப்பகுதியை ஏற்றுக்கொள்வாயாக. அவ்வாறு கூறப்பட்டதும் வாமனமூர்த்தி புன்னகைத்து கொண்டே அந்த அசுரனிடம் கூறினார். நல்ல புனிதமான செயல்களை செய்பவரே, முழு பூமியையும் தானமாக அளிக்கும் நோக்கத்துடன் அதை எனக்கு வழங்குவதே உங்களுக்கு பொருத்தமானதாகும். அவ்வாறு செய்வதாக எண்ணிய கஷ்யப முனிவரின் மகனான வாமனமூர்த்தி பலிமன்னன் மிக சிறப்பாக போற்றினான். அப்போது முனிவர்களும் சிறந்த தபசியர்களும் பலிமன்னரை புகழ்ந்துரைத்தனர். வாமனமூர்த்தியை வணங்கிய பின்னர் பலிமன்னன் அந்த தானத்தை வழங்க முற்பட்ட போது விரோச்சனனின் அந்த மகனை அவனது குரு தடுத்தார். ஒரு சிறு பிரம்மச்சாரி வாமனன் வடிவில் வந்துள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நீ இந்த பரிசை அளிக்கலாகாது. தேவேந்திரனுக்காகவே அவர் இங்கு வந்துள்ளார். அவர் உன் யாகத்தில் தடைகளை ஏற்படுத்துவார். எனவே ஆன்மீக வாழ்வை உடிரச் செய்பவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நீ வழிபடலாகாது. முன்னொரு காலத்தில் இவர் இப்படி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை ஏற்று பல செயல்களை செய்துள்ளார். அவர் மோகினி எனும் மயக்கும் வடிவம் பூண்டவர். தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டது. மாபெரும் ராகு கொல்லப்பட்டான். தைத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். வலிமை மிக்க காலநேமி கொல்லப்பட்டான். அத்தகையவர் அவரே. அவரே உயர்ந்த ஆன்மா கொண்ட புருஷன். அவரே ஈஸ்வரன். அவரே அகிலத்தின் தலைவன். மிகுந்த அறிவுடையவனே, இவை அனைத்தையும் உன் மனதிற்குள் நீ சிந்தித்து பார். உன் நலனுக்கு உகந்ததை செய்வதே உனக்கு சிறந்தது. 18ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.